ஸ்டாலின் அப்படி செருப்பேன்னு வச்ச மாதிரி இருந்துச்சு ப்ரோ. போகும்போது ஒன்றே சொல்லினார், யாரோ என் வண்டி பின்னாடி வந்து விபத்து ஆகாமல் சேஃபாக போங்க எல்லாம் அப்படின்னு கையெழுத்து கும்பிட்டு போடுறாரு ப்ரோ. அந்த மனசு யாருக்கு வரும்? உங்கள் ஸ்டாலின் ஒரு ஸ்பீச்லாம் சொல்லிக்கிறானா? 4 வருஷமா கொடுக்காத துட்டு அவன் வந்து கோடை காலம் 2000 ரூபான்னு கொடுக்குறானு. இத்தனை வருஷமா கோடை காலம் வரலையா அவனுக்கு? இந்த வருஷம் தான் கோடை காலம் வந்து 2000 ரூபாய் கொடுத்தானா அவன்? அது ஒரு ஆச்சா ப்ரோ. அதை எல்லாருமே அசிங்கமா பேசுறான். அது ஒரு ஆச்சா பஸ் சாட்டையா? அவன் இங்க வந்தா அவனுக்கு சூட்டை தான் ஆகும். அவனுக்கு சூட்டை தான் வந்தானா அவன் வீட்டுக்குள்ள உட்காந்து ரிவ்யூ பண்றதா லாக்கி. அவன் சாட்டைய வேலை சொல்லு. நாங்க தளபதி பசங்க நான் காட்டுறோம் அவனுக்கு. வீட்டுல இருந்து பேசுறான். உனக்கு ஃபேன் பேஸ் உனக்கு இதாடா. நீ யாரா என் தளபதி பத்தி பேசடே? உன்னை என்ன தில்லிக்கு என் தளபதி பேச சாட்டை? நீ ஒரு சூட்டை. சாப்பாடு குடுக்கல சொல்றாங்க, தண்ணி குடுக்கல சொல்றாங்க. பாத்தீங்களா தளபதி குடுத்துறாங்க. இங்க பாத்தீங்களா தளபதியோட இது சொல்றவங்களா 1000 சொல்லுவாங்க. எப்பவுமே சொல்ற மாதிரி டிவிக்கே தான் வரும், தளபதி தான் ஜெயிக்குவாரு. எந்த மாற்றமும் இல்லை. நம்ம ஓட்டு விசில் சின்னம் டிவிக்கே. இவர் வந்து பார்க்கக்கூடிய ஒரு கனவா இருந்தது எனக்கு. 30 வருஷ கனவு. ஏன்னா எனக்கு ஒரு 10 வயசு 15 வயசு இருக்க சொல்ல வேலூருக்கு அவர் வந்திருக்காரு. ஒரு 55 ஜோடிகளுக்கு வந்து திருமணம் பண்ண வந்தார். எங்கள் வீட்டிலேருந்து 2 கிலோமீட்டர் தான். பட் அந்த நேரத்தில் போக முடியல. என்னோட தலைவரை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கட்சி நிர்வாகத்தில் கட்சியில் நிற்க வச்சு ஒரு முதலமைச்சராக பார்க்கக்கூடிய ஒரு தருணத்தை எங்களுக்கு இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இந்த தமிழக வெற்றி கழகத்தை கண்டிப்பாக நாங்கள் நிலைநாட்டுவோம். தமிழக வெற்றி கழகத்தை என்றைக்குமே வெற்றி பெற வைப்போம். இப்போவே அவர் வெற்றி பெற்றது தாங்க எங்களுக்கு கணக்கு. ஏன்னா எல்லா கட்சியும் பார்த்திங்கன்னா பயந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து ஒருத்தரை மட்டும் தான் குறிக்கோள் வச்சு தடுத்துட்டுறாங்க. ஆனால் என்னோட தலைவர் வந்து தளபதி அதில் வந்தாதான் முதல்வர் ஆகிறேன்னு கேட்டேன். இப்போயே முதலமைச்சர் தான். 5 வருஷம் ஆட்சி. இவ்வளோ நாள் நாங்கள் உண்மையை சொல்லணும், இது ஆட்சின்னே சொல்ல முடியாதுங்க. ஆட்சி தான் இனிமே வரத பாருங்க. அவங்கள பற்றி நாங்கள் குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. ஆனால் ஆட்சி நடத்தினன்ற பேருக்கு முடிவு வரும்போது ஒரு விஷயத்த செய்கிறாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி இருக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இல்லாத மக்களுக்கு எப்பவுமே அவங்க செய்யணுன்ற நோக்கம் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா தெருவில் இருக்க அந்த ரோட்டில் இருக்க ரோடு சரி பண்ணுறதில்ல, குழா சரி பண்ணுறதில்ல, தெருவுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் வந்து அவங்களோட கட்சியில் இருக்கவங்க அவங்களோட நிர்வாகத்தில் என்ன பார்க்கணுமோ அவங்க பக்கத்து தெருவில் பக்கத்து வீட்டில் அதை மட்டும்தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இனிமேல் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு டிவிகே கட்சி பசங்க இருப்போம். கண்டிப்பாக நாங்கள் எங்களோட பிரச்சனையை எங்கள் தலைவருக்கு கொண்டு போகிறோமோ இல்லையோ எங்கேயா ஏரியா பசங்க கிட்ட சொல்லி எங்களோட தலைவரை முன்னேற்றத்துக்காக நாங்கள் மாற்றுவோம். மாற்றம் ஒன்றே நிரந்தரம். அதுவும் எங்கள் தளபதியால் மட்டும்தான் முடியும். டிஎம்கே போகணும் நல்லா நாங்கள் சொல்லலை. எங்கள் தலைவர் என்ன சொன்னாலும் சரி. நாங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இத்தனை வருஷமாக ஆண்டுட்டு இருந்த 2 கட்சி டிஎம்கே ஏடிஎம்கே இது மட்டும்தான் ஆண்டு இருந்தது. இவ்வளோ நாள் எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, எப்போ ஒரு ஆட்சிக்கு விடிவு காலம் பிறக்கும் தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஒரு 18 வயசு வரும்போது எங்களுக்கு ஒரு ஓட்டு போடணுன்ற உரிமை வரும்போது எங்களோட உரிமை அப்போ என்ன தோணுச்சுன்னா, இவங்க எல்லாம் கொள்ளக்கார கும்பல் தான். ஏன்னா வந்து நிறைய அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க தான் எல்லாருமே கட்சியில் இருக்காங்க. அவங்க மட்டும்தான் அவங்களோட சேஃப்டியை வச்சுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் போது இந்த கட்சியை நாங்கள் எப்படி தவிர்க்கிறதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் இவர் வருவாருன்னு நாங்கள் நினைக்கல. இவர் வந்திருக்காரு. இவரோட கட்சியை கண்டிப்பாக நாங்கள் நிலைநாட்டுவோம். 2026 நாங்கள் பிடிக்கக்கூடிய எந்த இடம் இருக்குதோ இல்லைங்க, முதலமைச்சரோட இடத்த தாண்டி எங்களோட மனசில் அவர் இடம் பிடிச்சிட்டாருங்க. விமர்சனங்களை பார்த்து பயந்து போகக்கூடாதுங்க. அதான் சொல்லுவேன், விமர்சனம் தலைவரை பார்த்து விமர்சனம் வச்சுட்டே தான் இருப்பாங்க. இதை நாங்கள் பார்த்துட்டு இருந்தால் நாங்கள் முன்னேற முடியாது. அது இல்லாமல் அவருக்கு அரசியல் தெரியலன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? முதல்ல உங்களுக்கு அரசியல் தெரியுமா? உங்களோட பையன் ஒரு மூவியில் இருந்தார், ஸ்டாலின் சாரோட பையன். அவரை கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு முதலமைச்சராக வச்சிடலீங்களா? அந்த மாதிரி தாங்க. நாங்கள் எங்களுக்கு ஆட்சி தெரியலன்னு சொல்லாதீங்க. எங்களோட ஆட்சி தான் நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க. எங்களுக்கு ஆட்சி தெரியும். எங்களோட ஆட்சியை நாங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிப்போம். எங்களோட முதலமைச்சராக எங்கள் தளபதியை உட்கார வைப்போம். எங்களுக்கு வந்து உங்களோட 5000 ரூபாய் வந்து நீங்கள் சும்மா கொடுக்கல சார். எங்களோட வரி பணம். அது இல்லாமல் நீங்கள் கொடுத்தது எல்லா மக்களுக்கும் போய் சேரலை. எல்லா மக்களும் சொல்ல ஒரு சில மக்களுக்கு மட்டுமே உங்களோட பணம் சேர்ந்துருக்கு. இவ்வளவுதான். இதை தாண்டி நிறைய பேர் எளிமையான மக்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட இல்லாத இருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த ஸ்டாலின் சாருக்கோ இல்லை வந்து ஏடிஎம்கேக்கோ எந்த கட்சிக்காரங்களுக்கும் வந்து தெரியாது.
சரிங்களா? இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எது இருக்கோ இல்லையோ, நம்மளோட தமிழக வெற்றி கழகத்தில் முதல் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். செகண்ட் ஒன் வந்து படிப்பு இம்பார்ட்டன்ட். வாழ்க்கையை ஒருத்தவங்களை நிலைநடத்தக்கூடியது படிப்பு. எங்கள் தலைவர் முக்கியத்துவம் படிப்புக்கு கொடுத்துருக்காரு. படிப்பு கண்டிப்பாக எங்களோட தலைமுறையை மாற்றும். அதுவும் தலைவரால் மாறக்கூடிய இந்த தருணத்தை நாங்கள் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். QR கோடு வாங்கிட்டு வேஸ்டா நின்றோம் வெளியே. ஆனா ரோட்ல பாத்துட்டோம், செம்ம கியூட் ஆகிறார் தலைவர். உண்மையிலே சொன்னோம், அப்படியே முடியல ஏந்திச்சு. உண்மையிலே கொள்கை இல்லை, இதெல்லாம் இல்லை. புதுசா வரனா ஒரு உண்ணும் அப்பதான் தெரியும். ஃபர்ஸ்ட் ஆள்தான் தெரியும். பாப்போமே, வாய்ப்பு கொடுத்தா தானே ப்ரோ தெரியும். வாய்ப்பு கொடுக்காத முன்னே எப்படி கொள்கை தெரியல, இது தெரியலண்ணா. ரொம்ப வந்து கொஞ்சம் ப்ரோ ஒரு ஆளே இல்லை ப்ரோ. தளபதி ஸ்பீச்சை கேட்க முடியல ப்ரோ. நாங்கள் இங்கே வெளியே இருந்தால் கேட்டோம், மாசா இருந்துச்சு. எப்பவுமே ஒரு ஸ்பீச் மாசா தான் இருக்கும். ஏன்னா அவரை போய் உள்ள பார்க்க முடியல, ஏன்னா அவ்வளோ க்ரௌடு. நிறைய எதிர்ப்புலாம் வருது. எதிர்க்கிறேன் ப்ரோ. ஒருத்தனை நீங்க நல்ல வழியில போறீங்கன்னா உங்களை 1000 பேர் எதிர்ப்பாங்க. உங்களை எவனோ எதிர்க்கலன்னா நீங்களாம் வந்து கெட்டதான் செய்றீங்க. எங்க தளபதி நல்லது செய்யறாரு, 1000 பேர் எதிர்க்கிறாங்க, அவ்வளவுதான். அவரு என்ன சொல்றாரு, போட்டியே 2 பேருக்கு தான் சொல்றாரு. ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகே. பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்புன்னு சொன்னார். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதுக்காகவே நான் அண்ணாக்கு ஓட்டு போடுவேன். சொன்னார்ல உருட்டுன்ட்டு, அந்த மாதிரி அவங்க உருட்டுட்டாங்க. ஆனால் எங்கள் தளபதி உருட்டலாம் மாட்டார், செயலில் இருப்பார். ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்கப்பா, கொடுத்துட்டாங்க பயந்துட்டு. இப்போ திருப்பி தான் ஓட்டு போடுவாங்க. திருப்பி டிஎம்கே ஆட்சிக்கு வந்தா 2000 ரூபாய் தர சொன்னாங்க. அப்படி சொன்னா மக்கள் எல்லாம் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்ட்டு இந்த அறிக்கையை விட்டுருக்காங்க. ஆனா எல்லாருமே தமிழக மக்கள் விஜய்க்காக, தளபதிக்காக தான் ஓட்டு போடுவாங்க. மக்கள் நினைக்கிறது தானே. எவ்வளோ இந்த தமிழ்நாட்டில் கேட்டு தளபதி எல்லாத்தையும் மக்களுக்காக புரிய வைக்கிறதுக்காக எல்லாமே எடுத்து சொன்னார். மக்கள் இன்னும் புரிதல் இல்லாமல் இருக்காங்க. இங்கே அதை வந்து மக்களுக்கு நல்லா புரிய வைக்கணும். நம்ம தமிழக வெற்றி கழக தளபதி தான் புரிய வைக்குவார். ஏங்க இந்த 70 வருஷமா வந்து 2 கட்சிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. புதுசாக ஒருத்தர் தளபதி வராரு, மக்கள் நல்லா செய்யறதுக்கோசரம் ஏன் சப்போர்ட் பண்றீங்கன்னு கேட்குறீங்க. நல்லதுக்கு மட்டும் தான் தளபதி செய்து வராது. ஓகே, நல்ல செய்து மட்டும் தான் வராது தளபதி. ஓகேங்களா? இந்த 2 கட்சியும் இந்த 70 ஆண்டு எந்த நல்லது செய்யலன்னு நினைக்கிறீங்க? செய்யறாங்க, மாத்தி கொள்ளடிக்கிறாங்க. செய்யறாங்க 70% கொள்ளடிக்கிறாங்க, 25% மக்களுக்கு செலவு பண்றாங்க. ஓகேங்களா? எங்க தளபதி வரட்டும், மக்களுக்கு எப்படி செய்யறாங்க பாருங்க. ஓகேங்களா? ஒரு டைம் சான்ஸ் கொடுங்க தளபதிக்கு. ஏங்க இனிமே தளபதி தாங்க, தளபதி மட்டும்தான் ஏங்க. அது என்னத்துக்கு போடான்னு தெரியல உங்களுக்கு. இருங்க தளபதி என்னத்துக்கு 5000 ரூபாய் போட்டான்னு தெரியுங்களா? ஏன் 4 வருஷமா கொடைக்கானல் வரலையா? 4 வருஷமா வந்து எதுவுமே இலவசம். நம்ம வரி பணம் எப்படி இலவசம் சொல்லலாம்? நம்ம வரி பணம் கட்டுறோமா இல்லைங்களா? அதை நமக்கு திருப்பி தராங்க. நம்ம எப்படி அது இலவசம் சொல்றோம்? இந்த 5000 ரூபாய் 4 வருஷமா போடாம 5000 ரூபாய் இப்ப ஏன் போடுறாங்க? உங்களுக்கு புரியுதுங்களா? இதுதான் விஷயமே. தளபதி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா மக்கள் சப்போர்ட் எப்பவுமே தளபதிக்கு மட்டும் தான். ஓகேங்களா? தளபதி மட்டும் தான். கதம் என்னங்க கொள்கை? சரி நீங்க சொல்லுங்க கொள்கை. யாருங்க கொள்கை இல்லை? 4 வருஷமா லேப்டாப் கொடுத்தாங்களா? ஏன் கொடுக்கல? காலேஜ் கொள்கை இல்லைன்றீங்க. பிறப்போக்கு எல்லாம் உயிரினா என்னங்க? எல்லாத்துலயும் சம மக்கள். ஓகேங்களா? இங்க வந்து ஜாதி மதம் எல்லாம் பிரிச்சு நம்மள தனித்தனியா வச்சுருக்காங்க. நம்ம தமிழக வெற்றி கழகமா தளபதி வந்து பிறப்போக்கும் எல்லாம் உயிருக்கும். அதுலயே கொள்கை முடிஞ்சிச்சு எல்லாமே. இதோட கொள்கை வேற என்ன இருக்கு சொல்லுங்க? வேற என்ன இருக்கு? அவரை பத்தி பேச விருப்பமே இல்லைங்க. இருங்க, அவரை பத்தி அவர் இன்னைக்கு ஒண்ணு பேசுறாரு, நாளைக்கு ஒண்ணு பேசுறாரு. முதல்ல என் தம்பி வானாரு, அவருக்கு மாநாடு முடிஞ்சோன்னா நீ நடுவில் நில்லு, சைடில் நில்லு, உன்னை எந்த பார்க்குறீங்க? இதெல்லாம் பேச்சுங்களா? அவர் பேசுறது பேச்சுங்களா? அவரை பற்றி பேசுறது விருப்பமே இல்லைங்க. அவங்க நாங்கள் வந்து கணக்கை வைக்கிறதில்ல. நாங்கள் வந்து அவர் விமர்சனம் பண்ண விருப்பம் இல்லை. மூணாவதுல முதல் சக்தியாக வரும்போது, முதன்மை சக்தியாக வரும்போது தளபதி கட்சி எங்கள் தமிழக வெற்றி கழகம். டோக்கன் வாங்கி வச்சுருந்தேன். என் பையன் எக்ஸாம் முடிச்சுட்டு வருவான். 12 நாள் தான் டைம் சொன்னாங்க. எப்படி பார்த்துட்டு வந்துடலான்னு வந்தேன். தலைவரை பார்க்கலான்னு ரொம்ப ஆசையாக வந்தேன் சார். என்னால் பார்க்கவே முடியல. என் தலைவர் 25 வருஷம் கழித்து பார்க்கலான்னு ஆசையாக வந்தேன்.
கடவுளை கூட பார்த்துடலாம். 10,000 ரூபாய் கொடுத்தா திருப்பதி கடவுளை கூட பார்த்துடலாம் சார். இவரை பார்க்கவே முடியல. நான் என்ன பண்ணுறதுனே தெரில. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஓடி வந்தேன். என்னால் முடியல சார். அப்போ கூட பார்க்க முடியல சார். எப்போ நான் சாவறதுக்குள்ளே ஒரு வாட்டினா பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. பார்க்க முடியல. என் சொந்த ஊர்லேயே பார்க்க முடியல, மதுரையிலேயே பார்க்க முடியல. கள்ளக்குறிச்சி அந்த இதில் கூட விக்கிரவாண்டியில் போட்டாங்க, அங்கேயும் என்னால் பார்க்க முடியல. நம்ம சொந்த ஊரில் பார்த்துடலான்னு ஓடி வந்தேன். என்னால் பார்க்கவே முடியல. 12 to 4 தான் சொன்னாங்க. இவ்வளோ சீக்கிரம் முடியும் நான் சத்தியமாக எதிர்பார்க்க. நான் எப்படி அவர் பார்க்குறது எனக்கு தெரியல சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி எங்கள் அப்பா சத்தா எப்படி ஃபீலிங்காக இருப்பனோ அந்த மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. நாங்களும் எதிர்த்து எங்களுக்கு பேச தெரியும். எங்கள் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு? கொள்கை கோட்பாடு சொல்லியிருக்காரு. யார்? எங்கள் அண்ணா சொல்லியிருக்காரு. கொள்கை கோட்பாடு எங்களுக்கு தெரியும். எதுக்கு கொள்கை சொல்றவங்க 1000 பேசுவாங்க ப்ரோ. எல்லாம் காதுல வாங்க முடியுமா? தற்குறி ப்ரோ பேசுறவங்க. டிவிக்கே பிராண்ட் அன்னிக்கவே முடியாது. பிரச்சனை வந்தாலும் டிவிக்கே தான் சம்மருக்கு போட்டுக்கிறேன் 2000னாரு. ஏன் இவ்வளோ நாளும் சம்மர் வராதையா இருந்துச்சு? எங்களுக்கு வெயில் வராமையா இருந்தது. எலெக்ஷனுக்காக போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த நேரத்தில் கொடுத்தா அது வந்து தப்பான சொல்லுவாங்கன்ட்டு கொடுத்துருக்காரு. வேற ஒன்றும் இல்லையே. இப்போ கொடுக்கணும்னு இல்லையே. ஒரு ரேஷன் கார்டு மேலேயும் 4 லட்சம் ரூபாய் எங்கள் மேலே கடன் இருக்குது. என் ரேஷன் கார்டில் 4 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது. எதுக்கு? 5000. நீ 5000 கொடுத்துட்டு 4 லட்சம் என்னுடைய ரேஷன் கார்டு மேலே நீ 4 லட்சம் கடன் வாங்கி வைக்கிறதுக்கு எனக்கு எதுக்கு 5000? அது தேவையில்லைல்ல. 5 வருஷம் ஆட்சி எப்படி இருந்துச்சுமா? சொல்றதுக்கு இல்லை. சட்ட ஒழுங்கே இல்லைப்பா. எங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம், நியாயம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பாலாறு வந்து பாரு, எங்கள் ஊரில் சுடுகாடை கூட வாரிட்டானுங்க மணல். இந்த ஆட்சி நல்ல ஆட்சின்னு எப்படி சொல்ல முடியும்? எங்களால் சொல்ல முடியாது. எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும். விஜய் வரணும். அவர் மட்டும்தான் லஞ்சத்துக்கு எதிர்ப்பாகவும் ஊழலுக்கு எதிர்ப்பாகவும் நியாயமான ஆட்சி அவர் மட்டும்தான் செய்வார். வேற யாரும் செய்யலை. இதுவரையிலும் மாறி வந்தாங்க, எல்லாமே ஊழல் தான். இவர் வந்தாதான் தமிழ்நாட்டுக்கு ஒரு வெளிச்சம் வரும். இருட்டிலேருந்து தமிழ்நாட்டு மக்கள் வெளியே வருவாங்க. கடைசி நம்பிக்கை எங்களுக்கு விஜய் தான். அது எப்படி மூடுவாங்க? அவங்கள்தே மது ஆள இருக்கும் போது அவங்க எப்படி மூடுவாங்க? மூட மாட்டாங்களே. அவங்களுக்கு லாபம் வேணும்ல, மூட வேண்டியது தானே. கனிமொழி அக்கா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? கண்டிப்பாக இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக ஆகுறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக எல்லா மதுக்கடைகளையும் மூடிடுவோம். நாங்கள் எங்கே மூடினாங்க? இன்னும் அதிகமாக தான் திறந்து வச்சுருக்குறாங்க. இன்றைக்கி சொல்லப்போனால் மது கொடுமையினால ஒவ்வொரு குடும்பமும் அழிஞ்சு போகுது. விட்டு நம்ம தோழர்கள் எல்லாருமே வந்திருக்க டிவிக்கு தொண்டர்கள் எல்லாருமே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்புறம் இந்த அக்கா எல்லாரையுமே முன்னெடுத்து எல்லாமே சிறப்பாக நிகழ்ச்சி பண்ணீங்க. வாட்டர் பாட்டில் இருந்து எல்லாருமே கொடுத்தீங்க. நம் டிவிக்கு தலைவர்கள் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. ரொம்ப நன்றி தலைவா. நிறைய எதிர்ப்புலாம் தலைவா, நிறைய பேருக்கு வந்துட்டு எதிர்ப்பு இருந்தது. பாசு உள்ள வச்சுக்கிட்டே இடம் காலியா உள்ள இருந்தது, யாரையுமே அலோவ் பண்ணல. அதுக்கப்புறம் நம்ம டிவிக்கு தோழர்கள் அங்கிருந்து இவ்வளோ இடம் இருக்கு, நீங்க உள்ள அலோவ் பண்ணல நிறைய பேரை கேட்டு அதுக்கப்புறம் அலோவ் பண்ணாங்க. நிறைய கிரௌடு ப்ரோ. கண்டிப்பா 2026 டிவிக்கு செம்ம பீச்சுண்ணா. ஒரு பீச்சை சொல்லுவாங்கண்ணா, சூப்பர் பீச்சுண்ணா. அவர் பாதத்துக்கு எத்தனை தடை தெரியுமா? ஒரு தடவை உள்ளண்ணா, எல்லா தடையும் வச்சுன்னு வந்தேண்ணா. தளபதி என்ன எதிர்ப்பா? தண்ணி அடிக்கிறதா? சாப்பாடு குத்தாலும் வேடானுங்க. என்ன இதுதா? யார் இது உள்ளக்கிறதா? மட்டன் பிரியாணி இல்லையா? அங்க பாரு ஜூஸ் கீழே பாரு பைக்கு காட்டு. யாரு? என் தலைவன் முஞ்சாமல் ஆம்பூர் தான். நானு ஆம்பூர் டிவிக்கு எங்க அம்மால டிவிக்கே தான். டிவிக்கே வந்துச்சுன்னா டிவி நான் வாங்கி கொடுத்துருவேன். டிவிக்கே வந்துச்சுனாக்கா டிவி எல்லாருக்கும் வாங்கி கொடுப்பேன். பாரு பெண்களை கேளு. பெண்களுக்கு முக்கியத்துவம் நம்ம கட்சியில். பெண்களுக்கு முக்கியத்துவம். பெண்களை கேளுங்க முதல்ல. நாட் எ ஸ்பீச், இட்ஸ் எ ஸ்டேட்மெண்ட் ஃபார் டிஎன் பீப்புள்ஸ். அது வந்து அவர் வந்து ஒரு ஸ்பீச்சாக நம்மளுக்கு கொடுக்கல, ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு. அண்ட் சேம் டைம் அது அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாருன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. வந்தோடனே எப்படி முதலமைச்சர் எதிர்க்கட்சியில் கேட்குறாங்க?
சார் அப்போ எத்தனை வருஷம் எடுத்துக்கும் முதலமைச்சர் ஆகிறதுக்கு? அவனால குவாலிட்டிஸ் ஏன் இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்தவொடனே வரல அப்படின்னா அதுக்கான குவாலிட்டிஸ் அவங்க வந்து வளர்த்துன்னு தான் வருவாங்க. எங்கள் அண்ணனுக்கு ஆல்ரெடி இருக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அவர் வந்து டிசர்வ் கேண்டிடேட் தான். கண்டிப்பாக இந்த வாட்டி 2026 எங்கள் அண்ணன் டெஃபினெட்லி வின் பண்ணுவார். இந்த 5 வருஷம் ஆட்சி எப்படி இருந்துச்சு? இப்போ மகளிருக்கு 5000 ரூபாய் கொடுக்குறது தேர்தல் இந்த அளவுக்கு இதுவாகும்? ஆட்சி கரெக்டாக இந்த 5 வருஷம் வந்து எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா எங்கள் அண்ணன் வர வேண்டிய அவசியமே இல்லை. எங்கள் அண்ணன் அழகாக படம் நடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அவர் வராருன்னு போதே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவரே வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பார், புழுக்கம் ஏற்பட்ட ஆட்டோமேட்டிக்கான அந்த தலைவர்கள் தானாக வருவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அண்ணா வந்துட்டார். அவர் கரெக்டான ஒரு லீடர்ன்றது எங்களுக்கு தெரியும். உங்களுக்கும் டெஃபினெட்லி கூடிய சீக்கிரம் தெரியும். தளபதியோட ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. 2026 கண்டிப்பாக தளபதி வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்மாக வருவார். அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. தமிழக மக்கள் வந்து எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ தளபதி தான் 2026 வெற்றி வாகை சூட போகிறாரு. இந்த டிஎம்கே ஆட்சி தீய சக்தி வந்து ஒழிச்சு நல்ல சக்தி வந்து தளபதி கண்டிப்பாக வருவார் ப்ரோ. தளபதி டிஎம்கே போகிறோம் டிவிக்கு வரும். ஆமாம் ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 75 வருஷமாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ வந்து மக்கள் விழிப்பு ஆகிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம தாத்தா பாட்டிலாம் படிக்காதவங்க அவங்களுக்கு வந்து காசு கொடுத்து அது கொடுத்து கூட்டு போவாங்க வருவாங்க. ஸோ இப்போ வந்து மக்கள் வந்து தெளிவாக இருக்கார். ஸோ தளபதி வந்து 2026 அரியணை வந்து ஏற்று போகிறாங்க. அது கன்ஃபார்ம் நடக்கும். வாழ்க தளபதி. அப்படிங்களா? எல்லாருமே ஒரு லேர்னிங் தானே. இப்போ எல்லாமே தளபதியோட சப்போர்ட் வந்து பார்த்தா மக்களோட சப்போர்ட் வந்து ஆக போதையான சப்போர்ட் இருக்குது. ஓகேவா? வந்தவொடனேனா பெரும்பான்மையை நிரூபிக்கிறார் எங்கள் தளபதி. கண்டிப்பாக வருவார். ஆட்சி அமைக்கார் ப்ரோ. 5 வருஷம் ஆட்சி எப்படி இருந்துச்சு? எந்த இப்போ டிஎம்கேச்சு ரொம்ப மோசங்க. ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு இல்லை. அது எல்லாருக்குமே தெரியும். மக்களுக்கு எல்லாரும் தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த 5 வருஷத்தை வந்து முடிச்சு தள்ளிட்டு நம்ம தளபதி கண்டிப்பாக அரியணை ஏறுவார் ப்ரோ. அதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணோம். விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. தளபதி வாழ்க, தளபதி வாழ்க, தளபதி. ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி இங்கே வந்ததுக்காக. 5 வருஷம் ஆட்சி எப்படி இருந்துச்சு? 5 வருஷம் ஆட்சின்றதை விட ரொம்ப வந்து கொடுமை தான் ஜாஸ்தி இருந்துச்சு. பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு பெண்களுக்கு. அவங்க 5000 கொடுத்தாலும் சரி, 5 லட்சம் கொடுத்தாலும் சரி, நாங்கள் டிவி கேட்க தான் ஓட்டு போடுவோம். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு சில சலுகைகள்லாம் வரவே இல்லை. மக்களுக்காக மக்கள் பண்ணின்றாங்க, ஆனால் மக்களுக்காக எந்த சலுகையும் வரல. எங்களுக்கு டிவிக்கே தான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. நாங்கள் ஓட்டு அவருக்கு தான் போடுவோம். எதுக்காக டிவிக்கே வரணும்? மக்கள் பாதுகாப்பு, வெளியேற்றமாக பேசுகிறாங்க, ஊழல் இல்லாத ஆட்சி நடக்குன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. 5000 போட்டிருக்காங்களா? 5000 போட்டாலும் சரி, 5 லட்சம் போட்டாலும் சரி, நாங்கள் டிவி கேட்க தான் போடுவோம். வாங்கிக்குவோம், ஆனால் டிவி கேட்க தான் போடுவோம் ஓட்டு. நம்பி கொடுத்துருக்காங்க. கொடுக்கட்டும். அது எங்கள் பணம். நாங்கள் கொடுக்குற காசு தான் எங்களுக்கு திருப்பி கொடுத்தாங்க. அவங்க காசு கொடுக்கல, எங்கள் காசு. அடுத்த வருஷம் தான் 2000 ரூபாய் கொடுப்பாங்க சொல்லியிருக்காங்க. அது கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்குவோம், டிவி கேட்க தான் ஓட்டு போடுவோம். எல்லாத்துக்குமே பாதுகாப்பு, மக்களுக்கு எல்லாத்துக்குமே, பெண்களுக்கு, கல்விக்கு, குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே பாதுகாப்பு. தமிழக வெற்றி கழகம் வந்தால் தான் ஒரு மாற்றம் வரும். கண்டிப்பாக ஆவார். மக்களை நினைச்சா கண்டிப்பாக ஆவார். மக்கள் நினைச்சிட்டாங்க கண்டிப்பாக அவர் தான் முதல்வர். அவர் தான் வருவார். வேற எந்த மாற்றமும் கிடையாது. 5 வருஷம் ஆட்சி எப்படி இருந்துச்சு? கஷ்டமா இருந்துச்சு. அந்த 5 வருஷம் ஆட்சி எந்த அளவுக்கு கஷ்டமா இருந்திருந்தா நாங்க இந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லை. 5 வயசு குழந்தைக்கு கூட பாதுகாப்பு இல்லை. அதனால தளபதி வந்தா தான் எங்களுக்கு பாதுகாப்பு. சார்